السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவரட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் அனைவரும் ரமலானினுடைய 2 நோன்புகளை பூர்த்தி செய்துவிட்டு அந்த ரமலான் மாதத்தினுடைய 3வது இரவில் நன்மை செய்தவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தருணத்தில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், இந்த ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஒரு தொடர் உரையாக நபி தோழர்களின் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக அதிகமாக பேசப்படாத, பல நபர்களுக்கு தெரியாத ஒரு சில நபி தோழர்களினுடைய வரலாறை எடுத்து அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இஸ்லாம் அவர்களை எந்த அளவிற்கு தலைகீழாக மாற்றியது, அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் படிப்படியாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றிற்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்குவதை நம்மால் பார்க்க முடியும். இறைவனே திருமறை குர்ஆனில் பேசுகிறான், லக்கது கானலக்கும் ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடையோருக்கு வரலாறுகளில் அதிகமான படிப்பினைகள் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனை இறைவன் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது கூட ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு சில அற்புதங்களோடு அனுப்பப்பட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சில அற்புதங்கள் வழங்கப்பட்டுச்சு. தான் நபி, தான் இறைவனின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சில அற்புதத்தை கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எதுவென்றால் இதோ இந்த திருமறை குர்ஆன், இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு திருமறை குர்ஆனினுடைய கருத்துக்கள் மிகவும் ஆழமானதாக இருப்பதால் நபி அவர்கள் அதை ஒரு அற்புதம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் குர்ஆன். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் அதிகம் எதை பத்தி தெரியுமா பேசுறான்? இஸ்லாம் ஒரு ஆன்மீக மார்க்கம். அல்லாஹ் ஆன்மீகத்தை மட்டும் பேசல. இறைவன் ஒருவன் தான், அவனிடத்துல நீங்க திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள், அவனிடத்துல விசாரிக்கப்படுவீர்கள், அல்லாஹ் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இதை மட்டும் பேசுவதாக திருமறை குர்ஆன் இல்லை. திருமறை குர்ஆன்ல இந்த கருத்துக்கள் இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல மிகப்பெரிய பகுதியவே வரலாறுக்கு அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறார். திருமறை குர்ஆன்ல எந்த அத்தியாயத்தை, பெரிய பெரிய அத்தியாயத்தை நாம் எடுத்து புரட்டி பார்த்தாலும் அதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வரலாற்றினுடைய ஒரு சம்பவத்தை, ஒரு குறிப்பை இறைவன் இடம்பெற செய்திருப்பான். பல நபர்களினுடைய வரலாறு, நபிமார்களினுடைய வரலாறுகள், ஏராளமான நபிமார்களினுடைய வரலாறை இறைவன் திருமறை குர்ஆன்ல கொடுத்திருக்கிறான். எதற்காக கொடுக்கணும்? தீயவர்களினுடைய வரலாறு, ஃபிரௌனை போன்ற, காரூனை போன்ற தீயவர்களினுடைய வரலாறும் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. அதே போன்ற நல்லடியார்களினுடைய வரலாறும் இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர் ஒரு நபியும் கிடையாது, இவர் ஒரு தீயவர்களும் கிடையாது, இவர் ஒரு நல்லடியார். தம்முடைய மகனுக்கு ஒரு சில நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல முறையில வளர்த்தெடுத்தார். ஒரு நல்லடியார்.
நல்லடியார்களினுடைய வரலாறும் இருக்கிறது. இப்படி நிறைய முக்கியத்துவத்தை இறைவன் திருமறை குர்ஆனின் வாயிலாக வரலாறுக்கு என்று இறைவன் ஒதுக்கி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை மிகப்பெரிய ஒரு படிப்பினையா இருக்கும். ஒரு மனிதர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். அவர் வாழ்க்கையில ஏராளமான சிக்கலான சூழ்நிலைகளை சந்தித்திருப்பார். இந்த இஸ்லாத்தை எப்படியெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும், எதிரிகளால் என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரும், எல்லா விதமான அனுபவத்தையும் அந்த அனுபவமே இல்லாத ஒருத்தருக்கு எளிமையான முறையில் புரிய வைப்பதுதான் வரலாறினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். யோசிச்சு பாருங்க. இப்ப நபிமார்கள் எடுத்து பார்க்கிறோம், வரலாறு எடுத்து படிச்சு பார்க்கிறோம். இந்த நபி இப்படி எல்லாம் சிரமப்பட்டு இருக்கிறார், இந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா மக்களிடையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார், நாமும் இவரை போன்று மாற வேண்டும் என்கின்ற படிப்பினை எளிமையாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஃபிரௌன் இப்படிலாம் இருந்தான், அடக்குமுறையாளனாக இருந்தான், மக்களை எல்லாரையும் அவன் ஆணவப்படுத்திக் கொண்டு இருந்தான். இவனை போன்று நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது என்கின்ற படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான படிப்பினைகள் வரலாறுகளும் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனாக இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக ஏராளமான நபித்தோழர்கள் தங்களினுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்களில் இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு நபித்தோழரை பற்றி பார்த்து இருக்கிறோம். இவர் பிரபலமாக பல மக்களுக்கு தெரியாத ஒரு நபித்தோழர். இவரினுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, உஹது போர்க்களம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உஹது போர்க்களம் நடைபெற போகுது. இந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வருகிறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்னா, இவரினுடைய 2 காலுமே ஊனமான நிலையில இருக்குது. ரொம்ப சீரான நிலையிலாம் இல்லை. மற்றவங்களை மாதிரி வேகமாக ஓட முடியாது. மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சீரான கால்கள் இவருக்கு கிடையாது. இவருக்கு 2 காலுமே ஊனமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கேள்வியை நல்லா உள்வாங்கி பாருங்க. நபி அவர்களிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உஹது போர்க்களம் நடக்க இருக்கிறது. இந்த உஹது போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டு அந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய இந்த 2 கால்களும் சரி செய்து சீரான நிலையில நான் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கப்படுவேனா? இவர் என்னுடைய ஆசை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு இந்த 2 காலையும் ஊனமாக்கிட்டான், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வாழ்ந்துட்டேன். ஒருவேளை இந்த போர்க்களத்துல நான் கலந்துக்கிட்டு கொல்லப்படுகிறேன், ஷஹீதாக்கப்படுகிறேன், இந்த இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரையே நான் தியாகம் செய்கிறேன், அதற்கு இறைவன் எனக்கு ஒரு பலனாக மறுமையில 2 காலை எனக்கு சீராக்கி கொடுத்துருவானா? மறுமையின் மீதான ஒரு ஆசை, மறுமையின் மீதான ஒரு நம்பிக்கை இந்த அளவுக்கு இருந்து. இந்த நபித்தோழரினுடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? இந்த நபித்தோழரினுடைய பெயர் அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் கொஞ்சம் வயது மூத்த ஒரு நபித்தோழர், முதுமையை அடையக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் இஸ்லாத்துக்குள்ள வந்த சம்பவங்கள் எல்லாம் மிக சுவாரஸ்யமான சம்பவங்களாக இருக்கும். இவர் மதீனாவையே பூர்வீகமாக கொண்ட ஒரு நபித்தோழர். மதீனாவுல ஏராளமான குலங்கள், கோத்திரங்கள் இருந்து அதுல மிக முக்கியமான ஒரு குலம் தான் பனு சலமா என்கின்ற ஒரு குலம். இந்த அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர். இவரினுடைய சூழ்நிலை, இவர் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர்னா, கடவுள் பக்தியில மிகைத்து போயிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அதிலும் குறிப்பாக சிலை வணக்கத்துல தலை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். இவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். ஆரம்ப கட்டத்திலேயே இவர்களினுடைய 3 பிள்ளைகளும் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார்கள். அத்தா எப்படி இருக்காரு பாருங்க, தந்தை இணை வைப்புல உறுதியாக மேலோங்கி இருக்கிறார். சிலை வணக்கத்துல மூழ்கி திளைத்த ஒரு நபித்தோழர். எந்த அளவுக்கு மூழ்கி இருப்பார்னா, இவருக்கு இருக்கிற சிலையிலேயே மனாஃப் அப்படிங்கிற ஒரு சிலை இருக்கிறது. ஏராளமான சிலைகள் இருந்தது, ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பெயர்களும் வைத்திருந்தார்கள். மக்கால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 360க்கும் அதிகமான சிலைகள் இருக்கும். மதீனாவிலும் சிலை வணக்கங்கள் இருந்தது. இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் யாருன்னா மனாஃப்ங்கிற ஒரு கடவுள். இவர் அதனால என்ன செய்வாரா, அந்த மனாஃப்ங்கிற கடவுளை இவர் தம்முடைய வீட்டிலேயே வைத்து பூஜை செய்வார். அன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா பெரும்பான்மையான மக்கள் யாருமே வீட்டுல சிலைகளை வைத்திருக்க மாட்டார்கள். அவர்களினுடைய வணக்கத்தலங்களுக்கு சென்றுதான் அவர்கள் பூஜைகளை மேற்கொள்வார்கள். இவர் கொஞ்சம் உயர்குடியாக இருப்பதால், கொஞ்சம் செல்வந்தராக இருப்பதால இவர் அந்த மனாஃப்ங்கிற சிலையை வாங்கி, அந்த சிலையே ரொம்ப ஒரு உயர்ரக ஒரு சிலை, நல்ல ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலை. அந்த சிலையை பல லட்சங்களை கொடுத்து இவர் விலைக்கு வாங்குகிறார். விலைக்கு வாங்கி வீட்டிலேயே வைத்து தினந்தோறும் டெய்லி என்ன செய்வார்னா, இவருக்கு எந்திரிச்சோன முதல் வேலையை அந்த சிலையை அலங்கரிப்பதுதான் இவருக்கு வேலை. அந்த சிலையை நல்ல முறையில கழுவி குளிப்பாட்டி
அந்த சிலைகளுக்கு பட்டாடை அனுபவித்து, அந்த சிலைக்கு ஏராளமான நறுமண திரவியங்களை எல்லாம் அனுபவித்து, இதையெல்லாம் பார்த்து இவர் மகிழ்ந்துகிட்டு இருப்பார், பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அத்தா இந்த அளவிற்கு சிலை வணக்கத்துல ஊறி போயிருக்கிறார். இவரினுடைய மூன்று மகன்களும் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்பின் காரணமாக 3 மகன்களும் சென்று விடுகிறார்கள். இதுவே இவருக்கு மிகப்பெரிய ஒரு கவலை. நம்ம இப்படி இந்த அளவுக்கு சிலை வணக்கத்துல ஊறி இருக்கிறோம், நம்ம இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்போடு இருக்கிறோம் சிலை வணக்கத்துல. ஆனா நம்முடைய பிள்ளைகள் யாருமே அப்படி இல்லையே, இந்த முகமதினுடைய பேச்சை கேட்டுவிட்டு அவருக்கு பின்பாக சென்று விட்டார்கள் என்கின்ற கோபமும் இவருக்கு அதிகமாக இருக்கிறது. இவர்களினுடைய 3 பிள்ளைகளினுடைய நிலைமையை பாருங்கள். இதுல ஒரு நபி தோழரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், 3 மகன்கள்னு சொன்னோம்ல. இதுல ஒரு நபி தோழர் எப்படின்னா பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்த ஒரு நபி தோழர். எந்த சம்பவத்தில் என்றால், அபூஜஹல் கொல்லப்பட்ட வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் நமக்கெல்லாம் அப்படியே பூரிப்பாக உள்ளரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அபூஜஹல் கொல்லப்பட்ட வரலாறு. அபூஜஹல் இந்த இஸ்லாத்திற்கு செய்த கொடுமைகள்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஏராளமான சித்திரவதைகள், ஏராளமான அடிமைகளை கொன்றவன், ஏராளமான அடிமைகளை சித்திரவதை செய்தவன். அப்படிப்பட்ட ஒரு கொடியவன் அபூஜஹல். பத்ரு போர்க்களம் நடக்கிறது. பத்ரு போர்க்களம் நடக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவர் என்ன செய்யறாருன்னா போர்படைக்கு நடுவுல நின்றுட்டு இருக்கிறார். இவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். நான் போர்படைக்கு நடுவுல நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய வலதுபுறத்தில் பார்த்தேன், ஒரு சிறுவர் நின்று கொண்டிருந்தார். என்னுடைய இடதுபுறத்திலும் பார்த்தேன், அங்கேயும் ஒரு சிறுவர் நின்று கொண்டு இருந்தார். இவருக்கு ஒரு மாறி இருக்கு, என்னடா இது ஒரு போர்க்களம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம், இப்பதான் முதல்ல மக்கத்து வாசிகளை எதிர்த்து போரிட போறோம். இந்த நேரத்துல சின்ன பசங்களுக்கு நடுவுல நம்ம நின்றுகிட்டு இருக்கோமே, ஒரு முக்கியமான ஒரு சூழல், பெரும் பெரும் தலைவர்களுக்கு பக்கத்துல நின்றாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது ஒரு சிறுவர் என்ன செய்யறாருன்னா இவரிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். யா அம்மி, என்னுடைய தந்தையின் சகோதரரே, ஹல் தஅரிஃபு அபா ஜஹல், உங்களுக்கு அபூஜஹல் தெரியுமா? கேட்கக்கூடிய அபூஜஹல்ங்கிற நபர் சாதாரண நபர் கிடையாது. எதிரி படைகள் வந்து கொண்டிருக்கிறதை மக்காவோட இருந்து அந்த படைக்கே மிக முக்கியமான ஒரு தலைவன் அபூஜஹல். ஏராளமான மக்கள் பார்த்து அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு கொடுங்கோலன் அபூஜஹல் என்று சொல்லக்கூடியவன். அவனை பற்றி ஒரு சிறுவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அபூஜஹல் தெரியுமா? உடனே ஒரு சொல்றாரு, எனக்கு தெரியும் அபூஜஹல். ஏன் அபூஜஹல் இடத்துல உனக்கு என்ன வேலை என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிறுவர் சொல்கிறார், எனக்கு ஒரு சில செய்திகள் வந்தது. என்ன செய்தி வந்தது தெரியுமா? இந்த அபூஜஹல் என்கின்ற இந்த நபர் தம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறான் என்கின்ற செய்தி எனக்கு வந்துச்சு. சின்ன பிள்ளைதனமா பேசிட்டு இருக்கிறார். இந்த அபூஜஹல் இருக்கிறானே, ரசூலாவை திட்டுறானா அப்படின்னு எனக்கு செய்தி வந்துச்சு. ஒருவேளை அபூஜஹலை மட்டும் நான் பார்த்தேன், இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன், நிச்சயமாக அவனை கொன்றே தீருவேன். சொல்லக்கூடியது ஒரு சிறுவர். எந்த அளவுக்கு அவரிடத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். வலதுபுறத்தில் திரும்பி பார்க்கிறார், மறுபுறத்தில் திரும்பி பார்க்கிறார். அங்கே இருந்த இன்னொரு சிறுவர், அவரும் இதே போன்று சொல்கிறார். அபூஜஹல் தெரியுமா? வந்தா எனக்கு அடையாளம் காட்டுங்க, பார்த்தா சும்மா விட மாட்டோம். 2 சிறுவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இறைவனினுடைய நாட்டத்தால அபூஜஹல் அப்படியே அவர்களுக்கு முன்பாக செல்கிறான். எப்படி இறைவன் அந்த ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கிறான் பாருங்க. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரரின் மகன்களே, நீங்கள் யாரை பற்றி விசாரித்தீர்களோ அப்படிப்பட்ட மனிதன் இவன் தான். அவங்களுக்கு அபூஜஹல்னா யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் அபூஜஹல் கண்ணால பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவனை கொல்லணுங்கிற பேரி ரசூலாவை எப்படி அவன் திட்டம் போச்சு, அவனை சும்மா விடக்கூடாது. போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த போராரே, அந்த மனிதன் தான் அபூஜஹல். சொன்ன உடனேயே 2 பேரும் வெறும் வாய் சண்டை வீரர்கள் கிடையாது. சும்மா வாயில எவ்வளவு வேணா பில்டப் கொடுத்துட்டு சண்டைன்னு வந்தாலும் ஒதுக்கி நிற்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த சிறுவர்கள் கிடையாது. அடையாளம் காட்டிய அடுத்த நொடி என்ன சொன்னார்களோ அந்த சொல்லிற்கு உண்மையாக இருந்தார்கள். சொன்ன உடனேயே, நான் மட்டும் அபூஜஹலை பார்த்தனா அவனை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன், அவனை சும்மா விடமாட்டேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த வார்த்தைக்கு அடையாளம் காட்டப்பட்ட உடனேயே 2 சிறுவர்களும் விரைந்து செல்கிறார்கள், வேகமாக செல்கிறார்கள். கையில் வாளோடு சிறுவர்கள் போர்க்களத்தில் இந்த இஸ்லாத்திற்காக செய்த மிகப்பெரிய தியாகத்தை பாருங்கள். 2 சிறுவர்களும் செல்கிறார்கள். அபூஜஹல் மிகப்பெரிய கொடுங்கோலன், மிகப்பெரிய வீரன், ஏராளமான அடிமைகளை கொன்றவன், பல நபர்களை சித்திரவதை செய்தவன் என்கின்ற எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும் சரி, அவனுக்கு இறைவன் மரணத்தை 2 சிறுவர்களினுடைய கைகளில் வைத்திருந்தான். 2 சிறுவர்கள் சென்றார்கள்.
தங்களினுடைய வாளால் சரமாரியாக அவனை கொன்று தீர்த்து விட்டுத்தான் வந்தார்கள். அவன் மரணித்த பின்புதான் பின்வாங்கினார்கள். அவனை கொல்வதுதான் ஒரே நோக்கமாக வைத்திருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய புள்ளியை கொன்று முடித்த 2 நபர்கள், 2 சிறுவர்கள். அந்த 2 சிறுவர்களினுடைய பெயர் தெரியுமா? 2 சிறுவர்களுடைய பெயர் என்ன சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. அந்த 2 சிறுவர்களினுடைய பெயருமே 2 சிறுவர்களினுடைய பெயருமே முஆது தான். பெரும்பான்மையாக முஆத், முஅவ்வித் என்று சொல்வார்கள். ஆனால் இருவரினுடைய பெயருமே முஆத். முதலாவது சிறுவர் முஆத் பின் அஃபாரா என்கின்ற ஒரு நபி தோழர். இரண்டாவது சிறுவர் முஆத் பின் அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் பின் ஜமூஹ் ஒருவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, சிலை வணக்கத்துல ஊறி போய் இருந்தவர், தம்முடைய வீட்டிலேயே மனாஃப்ங்கிற சிலையை வச்சு அதுக்கு ஏராளமான அலங்காரங்களை பண்ணிக்கிட்டு இருந்தவர். தந்தை இந்த அளவுக்கு இணை வைப்புல மூழ்கி இருந்தார். அதே நேரத்தில் அவரினுடைய மகன் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியான அபூஜகளை கொன்று தீர்த்தார்கள். 2 சிறுவர்களும் அபூஜகளை கொன்று விட்டு நேரா ரசூலாட்ட போறாங்க. 2 நபர்களினுடைய வாளில் இருந்தும் ரத்தம் சொத்தி கொண்டிருக்கிறது. ரசூலாட்ட போயிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, முடிச்சாச்சு, அபூஜகளை கொன்று விட்டோம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்களுக்கு எப்படி ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் அவனை 2 சிறுவர்கள் கொன்றதாக சொல்கிறார்கள். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் கொண்டேன் அபூஜகளை, இல்ல நான் தான் கொண்டேன். 2 பேரும் நடுவுல சண்டை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு தீர்ப்பு சொல்கிறார்கள். 2 நபர்களினுடைய வாளையும் பார்க்கிறார்கள். யாரினுடைய வாளில் ரத்தம் ஆழமாக பதிந்திருக்கிறது, யாரினுடைய வெட்டு ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த முஆத் பின் அம்ர் பின் ஜமூஹ் இவர்தான் அபூஜகளை கொன்றவர். ஏன்னா போர்க்களத்தினுடைய விதி எப்படின்னா, நம்ம யாரை கொள்றோமோ அவர்களினுடைய உடைமை நமக்கு கிடைத்து விடும் கனிமத்து பொருட்களாக. அபூஜகளினுடைய உடைமைகள் முஆத் பின் அம்ர் பின் ஜமூஹ் என்கின்ற இந்த நபி தோழருக்கு வழங்கப்பட்டது. இவரினுடைய தந்தை தான் அம்ர் பின் ஜமூஹ். இவர் எந்த அளவுக்கு இணை வைப்புல ஊறி இருக்கிறார், இவர் எப்படி இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை எவ்வாறு விளங்கினார், இறுதியில் இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.